இன்று தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாட்டை மையமாக வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குளம், குட்டைகள், ஏரிகள் போன்றவற்றை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத தொகுதிகளில் மாவட்ட கழகம், ஒன்றிய கழகம், நகர கழகம், பேரூர் கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் போன்ற பல்வேறு அமைப்புகளின் சார்பில் அந்த குளங்களை, குட்டங்களை தூர்வாரக்கூடிய ஒரு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு சைதாப்பேட்டையில் ஒரு கோவில் குளத்தை தூரெடுத்த நேரத்தில் அதை மையமாக வைத்து ஒரு நீண்ட அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கழக அமைப்புகளுக்கும் நான் வேண்டுகோளாக எடுத்து வைத்திருந்தேன். அந்த அடிப்படையில் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்த பணி நடைபெறுவதற்கான அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு என்னுடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவில் குளம், இந்த குளத்தை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே இந்த இடத்திற்கு நான் எம்எல்ஏ என்ற முறையில் பல முறை இங்கு வந்து ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த குளத்தை, இது குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்கு, அந்த வாரியத்திற்கு சொந்தமான குளம் இந்த குளம். எனவே நான் பல முறை இந்த பிரச்சனை பற்றி கோரிக்கையாக வைத்தபோது இதுவரையில் அவர்கள் அந்த பணியை மேற்கொள்ளவில்லை. எனவேதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்களே முன்னின்று இதை எடுக்கின்ற பணியை இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பணியை நாங்கள் முறையோடு குடிசை மாற்று வாரியத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி அதற்கு பிறகு முறையான அனுமதியை பெற்று இந்த பணி இங்கே தொடங்கி இருக்கிறது. ஆக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையில குடிநீர் பிரச்சனை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை. தண்ணீர் தட்டுப்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் தலைமையில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது எத்தனையோ முறை மழை பொய்த்திருக்கிறது, குடிநீர் தட்டுப்பாடு வந்திருக்கிறது. நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அப்பொழுதெல்லாம் வருகிற நேரத்தில் இது போன்ற குளம், குட்டைகளை எல்லாம் முன்கூட்டியே தூர்வாரி தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிநீருக்காக எத்தனையோ திட்டங்களை, கூட்டு குடிநீர் திட்டங்கள், உதாரணமாக கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இதே சென்னை மாநகரத்திற்கு தென் சென்னை பகுதிக்கு நெமிலி என்ற அந்த பகுதியிலும், வட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மீஞ்சூரிலே அந்த கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வறண்ட மாவட்டமாக விளங்கி கொண்டிருந்தது. குடிநீரை பார்க்க முடியாத நிலையிலே தான் அந்த மாவட்ட மக்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை அறிவித்து குறுகிய காலத்திற்குள்ளே அந்த திட்டத்தை நிறைவேற்றிய ஆட்சி திமுக ஆட்சி. அதேபோல தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த 2 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை தான். ஆக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பற்களை பார்த்தாலே தெரியும், அங்கு கரைபடைந்த பற்களாகத்தான், நோய் வரக்கூடிய நிலையில தான் அந்த குடிநீரை குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக அந்த நிலையை மாற்றுவதற்காக
ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் அதை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதே போல வேலூர் மாவட்டத்தில் வேலூர் கூட்டுக்குடிநீர் திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இப்படி கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் என்று பல திட்டங்களை திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி இதுவரையில் எந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளும் இதுவரையில் ஈடுபடவில்லை என்பது உண்மையான செய்தி. ஆகவேதான் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய தாகத்தை தீர்த்து வைக்க ஓரளவுக்கு நம்மால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது தொடரும். சென்னையினுடைய நீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம், புழல் ஏரி எல்லாம் வறண்டுகிறது. தமிழகம் முழுமையாவே ஒரு ஏரிகள் எல்லாமே வறண்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்க நிலையில அரசினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? மக்கள் பல இடத்துல அரசினுடைய நடவடிக்கை மக்களை பற்றி கவலைப்படலை. அவங்க இருக்கக்கூடிய ஆட்சியை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, யார் முதலமைச்சராக இருப்பது, எப்படி கட்சி ஒன்றாக சேருவது, அதையும் தாண்டி இன்னும் சொல்லணும்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி கொள்ளையடிக்கிறது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது என்பதில் தான் இன்றைக்கு அவர்கள் கவனம் முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விஜயபாஸ்கருடைய வீட்டில் 89 கோடி ரூபாய்க்கான அந்த ரசீதுகள் எல்லாம் வருமான வரித்துறையின் மூலமாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல அன்புநாதன், ஏற்கனவே இதே ஆட்சியில் அன்புநாதன் வீட்டில் கருப்பு பணம் பிடிப்பட்டது, நோட்டு எண்ணக்கூடிய மிஷின்கள் கைப்பற்றப்பட்டது. மணல் மாஃபியா சேகர் ரெட்டி ஏற்கனவே இந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். நேற்றைக்கு ஒரு செய்தி பார்த்திருக்கீங்க, சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சரோஜா அவருடைய துறையில் கீழ் பணியாற்றக்கூடிய குழந்தைகள் நல காப்பகத்தினுடைய ஒரு அதிகாரி மீனாட்சி என்கிற ஒரு பெண், அந்த பெண்ணை தன்னுடைய அமைச்சருடைய வீட்டிற்கே வரவழைத்து, நீ இந்த பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் 30 லட்சம் ரூபாய் தர வேண்டும், இல்லை என்று சொன்னால் உன்னை நாங்கள் பழி வாங்குவோம், இல்லை என்றால் நீ எழுதி கொடுத்து விட்டு பதவி விட்டு போய்விட வேண்டும், இல்லை என்றால் உன் மீது பொய் புகார்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு உன் மீது வழக்குகள் எல்லாம் போடப்படும் என்று அச்சுறுத்தி மிரட்டி, ஏன் கொலை செய்து விடுவோம் என்றெல்லாம் கூட அமைச்சருடைய மட்டுமல்ல அமைச்சருக்கு பக்கத்தில் அவருடைய கணவன் இருந்து மிரட்டியதாக, இது நான் சொல்லலை, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரி அந்த மீனாட்சி என்கிற அந்த பெண் தன் கைப்பட கடிதம் எழுதி அதற்கு பிறகு தொலைக்காட்சியில் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அவைகளெல்லாம் இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சில ஊடகங்கள், குறிப்பிட்ட ஒரு சில பத்திரிகை தான் வந்திருக்கிறத தவிர இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களில் 199 ஊடகங்களில் அந்த செய்தி இன்னும் வரல. ஏன் வரலன்னு எனக்கும் புரியல. அதுதான் மர்மமாக இருக்கிறது. நம்ம சொல்லியிருக்காரு, தமிழக அரசு அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, மத்திய அரசு அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. கவலைப்படக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்றம் என்றைக்கும் இருக்கும். அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துகிறப்போ திமுக நிச்சயம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நான் அதை பற்றியெல்லாம் பேசி என்னுடைய அரசியல் நாகரிகத்தை நான் குறைச்சிக்கிட்டு யார் சொல்கிறேன்? பிஜேபி தலைவர்கள் வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இதை கேட்கறதுக்கு அருகதை இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள மட்டம் தட்டி பேச நினைக்காதீங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதா எங்களுடைய முதல் வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறது முதல் வேலையாக சொல்கிறதுக்கு போய் நாங்கள் அழைச்சிக்கிட்டு அவங்கள மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏற்கனவே ஆளுநரத்தில் பல முறையிட்டு இருக்கிறோம். ஆக மீண்டும் ஆளுநரத்தில் போய் முறையிடுறது எந்த பலனும் இல்லை. எனவே இது மக்களிடத்துல தான் நாங்கள் கொண்டு செல்வதற்கான முயற்சியில் இன்னும் ஈடுபடுறோம்.